ராகவன் என்ன சொன்னாரு? ராகவன் என்ன சொன்னாரு? மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஒரு 5 நிமிஷம் தான் அவர் எடிட் பண்ணி அது ஃபுல் வீடியோவும் பண்ணிட்டாரா? அத 15 நிமிஷம் வீடியோ ஃபுல்லா பண்ணிட்டாரா? லாஸ்ட் 5 நிமிஷம் மட்டும் மியூசிக் கேட்கறதுக்கு அதை நீங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. வந்து பார்த்தா இங்க வீடியோவே எடிட் பண்ணல. இந்த ஃபுட்டேஜே எனக்கு கிடைக்கல. இப்பதான் ஒண்ணா எடுத்து இறக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அதாவது அவர் இவர் தலையில கை வச்சு இப்ப இவர் யோசிக்கிறாரு. இப்ப நம்ம யார் தலையில கை வைக்கிறது யோசிச்சிருக்கிறாரு. திடீர்னு இவங்க அண்ணா அமெரிக்கால இருந்து வராரு. திடீர்னு இதெல்லாம் உடனே உடனே தப்பு கால வராராம். சரி அண்ணனோட போய் பார்த்துட்டு வந்துடலாம் இல்லையா? நாளைக்கு உங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு அவங்க அண்ணன் எங்கேயுமே போனது சென்னை ஃபுல்லா சுத்தி காட்டுறாரு. சரி சுத்தி காட்டி என்ன பண்றாருன்னா அடுத்த நாள் காலை திரும்ப ஃபிளைட் பிடிச்சு அமெரிக்கா வராரு. என்னடா புத்தாட்டாது? என்ன எனக்கு புரியல. மெட்ராஸ் சுத்தி பார்க்கறதுக்காக 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு அண்ணனை கண்டு நம்ம சொல்றாங்க. அத சொல்றானே என்ன பண்ண கால் ஏதாவது பண்ணி அப்புறம் காட்றான். இல்ல ப்ரோ அதெல்லாம் ட்ரைல் என்னடா அண்ணன் பேர் சொல்லுப்பா. உங்க அண்ணன் பேரு கற்பனை கதை சொல்லியா? ஃபாரின்ல இருந்து ஒரு அண்ணன் வரார்ல, அவர் என்ன? அவர் அண்ணன் தான். அண்ணி நான் சொல்றேன் எந்த ஊர்ல இருந்து வராதே அவர் பேரு ஒரு யுஎஸ்ல இருந்து வராரு. சொல்லு. அவன் ஆளு பேரு ஸ்கூபி. அது கூட வெளில போறான். இதுதான் மேட்ரு. அதுவும் நம்ம நாளைக்கு பார்த்து எடுத்து போற மாதிரி பிளான் நீங்க ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல நீங்க போன் சார்ஜ் எல்லா அப்ப உண்மையை சொல்லி எங்க போறானது? சும்மா யார் கூட போறானது? சும்மா என்ன என்ன பிளான் வச்சிருக்க? நாளைக்கு எவ்வளவு கூப்பிட்டு எங்க போற? நாளைக்கு நீ கவலை நல்லா யூஎஸ்ல இருந்து வந்து கோரமல் பாத்து திரும்ப போறா. டிக்கெட் கேன்சல் ஆச்சுனா நம்மள எனக்கு உங்க அண்ணன் போட்டோ உங்க அண்ணன் தம்பி கூட படுத்துங்க அமெரிக்கால இருக்கான்றதை தனியா கடன் அவுத்து போட்டு நீ போலான்னு ஓகே இல்ல உனக்கு ஓகே சொல்றேன்.